அப்படியே அப்பா நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா, அதே பொண்ணு இன்னொரு இடத்துல அதே காஸ்டியூமோட வேற ஒன்று பண்ணுது. ஜெயலலிதா அனுப்பிச்சு, எம்ஜிஆர் அனுப்பிச்சு, கலைஞரே அனுபவிச்சிருக்காரு. 2011 கேட்டார், இன்னும் ஏதாவது வச்சுக்கீங்களாடா மிச்சம் சொச்சம். ஒருவேளை விஜய் பயங்கர அரசியல் ஞானஸ்நானம்லாம் வாங்கி நம்ம புஷிக்கு பொலிட்டிக்கல்லாம் தெரிஞ்சு மேடையில் பொலிட்டிக்கல் பேச என்ன நடக்குது, கௌரவம் படம் நடக்குது. ஆற்ற விட்டே போயிட்டானா, போனா ஆற்ற விட்டே போயிட்டான், கிளிக்கு ரெக்க முளைச்சிட்டு ஆற்ற விட்டே போயிட்டான் அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு கேஸ் கேட்டால் எடுத்து காமிக்கிறாரு. இதே டென்ஷன் ஆகாதீங்க. நோ டென்ஷன். நோ டென்ஷன். டென்ஷன் உங்களுக்கு தான் மேடம், எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்ன டென்ஷனா, நீங்கள் திருப்பி இதை சொல்கிறீங்களா, நாங்கள் அங்கே போய் ஒன்றும் சொல்ல முடியல. ஏய் இதைத்தானே அன்றைக்கும் கேட்டு வந்தேன், அதைத்தாங்க இன்றைக்கும் சொல்கிறாங்க. ஒரு இறுதியான கேள்வி சார், நாளை இறுதினா விஜய் தான் இருக்கும். மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். முத்தலிப் சார் வணக்கம். வணக்கம் நிரஞ்சன். 234 தொகுதியிலும் உங்கள் ஸ்டாலின் தான் வேட்பாளர் அப்படி நினைச்சு நீங்க எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. அதே குரல் தான், உங்கள் விஜய் உங்கள் விஜய். அதே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி நினைச்சு வேலை செய்யுங்க அப்படின்னாரு. அவங்க மாதிரி நினைச்சா அவங்க வேலை எப்படி செய்யணும்னு தெரியாம இருக்கிறாங்க. எதே மாதிரி நினைச்சு, அதாவது நான் இருக்கேன், நான் தான் எல்லா தொகையிலும் நிக்கிறேன் நினைச்சு வேலை செய்ய சொல்றாரு. அந்த பவர் வேற இல்லை சார், இங்க புதுசா இருந்தவங்களுக்கும் அவருக்கும். ஓகே, இந்தியா டுடே சர்வே நடத்தியிருந்தாங்க. திமுக 45% அப்படிங்கிற ஒரு இலக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து இருக்க கட்சி ஒரு 12% டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு 3% இருந்தாலே ஜெயிச்சிடலாம், இது மிகப்பெரிய வெற்றியா வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இவரும் நாங்கள் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சார் சொல்றாரு. இந்த கருத்து கணிப்பு இவருடைய வார்த்தை, உங்களுடைய கருத்து என்ன? இந்தியா டுடே 6 மாசத்தோட அந்த உருட்டுவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு நடக்கிற அந்த இதில் ஒரு மாதிரி எடுக்கிற கணக்கு தான் இது. பார்லிமெண்ட் இது எப்போவுமே 50% வாங்கினாங்க. இதில் 2019 அதே சட்டசபை தேர்தல் வரும்போது 20% வாங்கியிருந்த அதிமுக கூட்டணி 39% வந்துட்டாங்க. இவங்க 45 குறைஞ்சிட்டாங்க. அதனால் இதெல்லாம் வச்சுட்டுலாம் உருட்ட முடியாது. நிலைமைகள் நாளுக்கு நாள் மாறுது. இப்போ நானே அடிக்கடி சொல்கிற மாதிரி, இன்றைக்கி இருக்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம பேச முடியும். நீ அன்னைக்கு இப்படி சொன்னேன்னுலாம் சொல்லவே முடியாது. நாளைக்கே விஜய்க்கு ஒரு ஆர்வம் டெய்லி பிரச்சாரம் பண்ண கிளம்பிட்டாருன்னா அது வேறு மாதிரி ஆகும். அதனால் ஒவ்வொரு நாளுமே காட்சிகள் மாறுது. காங்கிரஸ் திடீர்னு திமுக கூட இவங்க கூட போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அன்னைக்கு ஒரு சூழ்நிலை மாறும். 96 தான் சிறந்த உதாரணம். அதிமுக காங்கிரஸ் படு ஸ்ட்ராங்கு ஆளுகின்ற கட்சி. இதே மாதிரி கலைஞர் டிஎம்கே 2 பொழந்து கிடக்குது. ஒருத்தர் 19 மாவட்ட செயலாளர் போயிட்டாப்புல. ஊரில் இருக்கிற யங்ஸ்டர்லாம் அவர் கூட இருக்கிறான். டிஎம்கேலேருந்து யங்ஸ்டர்லாம் பயங்கர பேர் அவருக்கு. அவர் கூட சிபிஎம் இருக்குது, இங்கே மற்றவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் கட்சி 2 பொழந்துச்சுன்னா அப்படின்னா ஓட்டும் பிரிந்து விடும். அப்போது நம்மலாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோன்னா, 3 முனை போட்டி. வைகோ, சிபிஎம்மு, இன்னும் வேறு யாராவது அதில் சேர்ந்தா. இவர் ஐயா ராமதாஸ் அப்போ என்ன முடிவு எடுக்கல தெரியல, நடுவில் தான் இருக்கார். இந்த சைடு திமுக மற்ற கட்சிகள். இங்கே பலமான ஆளுங்கட்சி காங்கிரஸ் கூட்டணி. அது 2 சேர்ந்தாலும் பெரிய பலம். சில கட்சிகள் அவங்களோட இருக்காங்க. இப்போ ஈஸியாக இந்த ஸ்பிளிட்டை வச்சு ஏடிஎம்கே ஜெயிச்சிடும். எல்லாருமே அதான் பேசுகிறாங்க. டக்குன்னு மூப்பனார் உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றாரு. அப்போ ஒரு நாளில் சூழ்நிலை மாறுதா? வந்தவர் வைகோட்ட போகிறாரு. நம்ம விஜய் மாதிரி நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் பண்ணிக்கலான்னு. நான் தான் முதலமைச்சர், எனக்கெல்லாம் இல்லை, வேணா 10 சீட்டு தரேன், ஓரமாக நின்றுங்க அப்படின்றப்போ அவருக்கு அது சரியாக படலை. திமுக கிட்ட வர்றாரு. திமுக அப்போ ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஏன்னா புது சக்தி வைகோ அப்படின்னு பெரிய பரபரப்பு. அந்த டைம்லலாம் வைகோ வேறு லெவலு. கலைஞர் உடனே டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறாரு, வாங்கன்றாரு. 41 சீட்டு பேசி முடிச்சிடுறாங்க. இவர் கலைஞர் இங்கே மூப்பனார் இங்கே வந்ததுனால ரஜினிக்கும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு ஒரு தைரியம் வந்ததுனால சோ இவங்களுக்கு இது பண்ணுற. சோ இத்தனைக்கும் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கம். ஆனால் அந்த 5 ஆண்டு கால ஆட்சி முழுவதுமாக சசிகலா அந்த டீமுன்றதுனால சோ விலகி நிற்கிறார். அப்போ இந்த ஆட்சியை மாற்றணும். சுப்பிரமணிய சாமிக்கு திமுக பிடிக்காது. ஆனால் ஜெயலலிதா வீழ்த்தணும்னா அவரும் கை கோர்க்கிறார். சோ கை கோர்த்து சுப்பிரமணிய சாமிலாம் கை கோர்த்த உடனே ரஜினிகாந்துக்கு அன்னைக்கு பெரிய மவுஸ் இருந்தது. கட்சியை ஆரம்பிக்க வேணாம், ஊட்டிலாம் இருப்பார் ஒவ்வொருத்தரையும், கட்சியும் வேணாம், ஒரு கோடி நாங்களாம் பார்த்து தலைவரே அப்படின்ட்டு படம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இவர் பட ப்ரொமோஷன் இதெல்லாம் பண்ணுறான்னு எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. அப்போ அவரும் வாய்ஸ் கொடுக்குறாரு. அவரே கலைஞரே சொல்கிறாரு, கட்சி ஆரம்பிங்க, ஏதாவது பார்த்துக்கலான்னு. அவன் முடியாதுன்னு மாதிரி நிற்கிறார். சோ ரஜினி கிட்ட
ஷோ அனுமதிக்கல. ஷோக்கு தெரியும் ரேஞ்சி நான் தெரியும், நீ கம்முன்னு வாய்ஸ் மட்டும் கொடுன்னு வாய்ஸ். அப்போ ஒரு வாரத்தில் எல்லாமே தலைகீழாகி ஜனங்க மத்தியில், நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உளவியல் தாக்கம், ஓட் பர்சன்டேஜ் அதெல்லாம் தாண்டி ஒரு உளவியல் தாக்கம். அது 80லேயும் பார்க்கலாம். 55% இந்திரா காந்தி, 35க்கு மேலே, டிஎம்கே 22%. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நேஷ்னல் லெவல்னால் இந்திரா காந்தி இதுன்னொன்னா 2 பேரும் நின்று என்ன அடி வாங்கினாலும் எல்லாத்தையும் பிடிச்சிக்கின்னு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு ஒன்றா ஆகிட்டு 37 சீட்டு. எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு தோல்வியே காணாத எம்ஜிஆருக்கு தோல்வி வறண்டு போயிட்டார் எம்ஜிஆர். 2 சீட்டு. நான் என்ன பண்ணேன், ஏன் ஜனங்க என்ன ஒதுக்குறாங்க அப்படி 2 நாள் யார்ட்டையும் பேசலன்னு வாங்க. அப்போ பர்சன்டேஜ் தலைவருக்கு அதான் வேலை. கலைஞருக்கு உடன்பிறப்பே பார்த்தாயா, நாம் 55%, அங்கே எம்ஜிஆர் பார்த்தியா 30%. உடனே அந்த டைம்லலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. உச்சநீதிமன்ற இதெல்லாம் 2003க்கு அப்புறம் பொம்மை ஆட்சிக்கு அப்புறம் தான் அந்த உச்சநீதிமன்ற சட்டம் வருது. அப்போல்லாம் அப்படி கிடையாது, நினச்சா ஆட்சியை கவுத்திடலாம் அவ்வளோதான். கவர்னர் ஒரு லெட்டர் கொடுத்தா ஆட்சி கலைப்பு. உடனே இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த உடனே கலைஞருடைய கோரிக்கை, எந்த கலைஞர், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி பேசின கலைஞர், மாநில உரிமைகளுக்காக பேசின கலைஞர், திமுக எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கணுன்றதை கலைச்சிட்டாங்க. எம்ஜிஆருக்கு இன்னும் அதிர்ச்சி. அன்றைக்கி மற்றவங்களாம் அப்போ ஊருக்கே அப்போ என்னென்னா 55%, 30% ஆட்சியை கலைச்சாச்சு. இனி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா காங்கிரஸ் திமுக படுஸ்ட்ராங்கு. அப்போ அவங்க தான் ஜெயிப்பாங்க. என்ன கண்டிஷனில் கலைக்கிறாங்க, ஆளுக்கு பாதி 117 ஒத்துக்கிறார் கலைஞர். கூட்டணி ஆட்சி ஒத்துக்கிறாரு. யார் முதல்வர்னு சீக்கிரம் வந்துடுது, மூப்பனாரா கலைஞரான்னு. அப்புறம் அவங்க கேட்டுக்கிட்டு இந்த கலைஞர் தான் அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆருக்கு இடதுசாரிகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் நியாயம் கேளுங்க மக்கள்கிட்ட. இந்த ராமச்சந்திரன் என்ன குற்றம் பண்ணான், ஏன் ஆட்சியை கலைச்சாங்க, ஊழல் செஞ்சனா, முறைகேடு பண்ணனா, இல்லை சட்டம் ஒழுங்கா, என்ன பிரச்சனை, நல்லா தானே ஆட்சி போச்சுருந்தது, ஏன் கலைச்சிங்க. இயல்பாகவே கலைஞர் மேலே திமுக மேலே ஒரு கோபம் மக்களுக்கு இருக்குது. அதே இது மறுபடியும் எம்ஜிஆருக்கு மேலே வந்துச்சுன்னா, எம்ஜிஆர் பாதிப்படைகிறாருன்னா கோபம் மக்களுக்கு இன்னும் கூடுச்சு. இவங்க வந்து முடிவுலாம் பண்ணிட்டாங்க. கலைஞர் முதலமைச்சர், மூப்பனார் நிதியமைச்சர், காங்கிரஸுக்கு இத்தனை மந்திரி, இது எல்லாமே மொத்தமாக போட்டு ஒரு லோடு மண் அள்ளி கொட்டினாங்க ஜனங்க. யாரும் எதிர்பார்க்காத வகையில் எம்ஜிஆர் மீண்டும் முதல்வராக வருகிறார். டோட்டலாக ஏடிஎம்கேக்கு 2 எம்எல்ஏ குறையிறாங்க, மற்றபடி ஆட்சி பிடிக்கிறார். எம்ஜிஆரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். தொங்கு சட்டசபை வரும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கணிப்புகள் எப்போ வேணாலும் மாறும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 96ல் மாறின மாதிரி அதை மாத்திரவன் தான் தலைவன். அதை எப்படி கொண்டு போகிறவங்க தான். சில சூழ்நிலைகள் பார்க்கும்போது நமக்கு தெரியும், இது மாறிடுச்சுடா, என்ன டக்கராச்சாலும் விளங்காது. இப்போ கரண்ட்டில் எப்படி இருக்குது? கரண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு என்டிஏ தான் இருக்குது. இந்த சூழ்நிலை பார்க்கும்போது என்டிஏக்கு சாதகமாக தெரியுது. இப்போ திமுகவும் வலுவான கூட்டணி, அவங்களும் வலுவாக வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்களா சார்? இவங்களும் வலுவாக செய்கிறாங்க. பட் இங்கே பார்க்கும்போது திமுகக்குன்னு ஒரு பவர் அப்படிங்கிற கொஞ்சம் கூடி இருக்க மாதிரி தானே இருக்குது, அது இல்லையா? அது எல்லாமே ஒரு எப்போவுமே ஆளுங்கட்சி வந்து பத்திரிகைகள், மற்ற இது விளம்பரங்கள், இந்தியா ஒளிர்கிறது, வெற்றி நடை போடும் தமிழகம்லாம் இவங்கெல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு பாட்டு போட்டுக்கிறாங்க. அதுலேயும் வெற்றி வெற்றி வெற்றின்னு எதாவது போட்டுற போகிறீங்க, நான் பாவீங்களான்னு நினச்சேன். நல்ல வேலை வேறு டியூன் போட்டு தனியாக இருக்குது. இல்லாட்டி இதுலேயும் காப்பி அடிச்சிருப்பாருங்க, எவ்வளோ கொண்டு போயிருப்பான். ஓடு சும்மா எல்லாத்துலேயும் மாப்பிள்ளர் போடு, அதை போடு, இதை சொல்லு, பாட்டும் அதே டியூனா ஓடு அப்படின்ட்டு இருப்பாங்க. நல்ல டியூனு. இந்த இதுக்கு தான் ஸ்டாலின் தான் வராரு, அதை இப்போ போட்டால் காண்டாயிடுவாங்க ஜனங்க. டேய் அந்த ரெக்கார்டத்துக்கு ஒழிச்சு வை, கேட்கவே கூடாது யாருமே. ஸ்டாலின் தான் வராருன்னு வரவே கூடாது. உங்களுடன் விஜய், உங்களுடன் பண்ணோட விஜய், அதில் நம்முடன் முதல்வராக ஏதோ ஒன்று இருக்குது. ஆமாம், வரிய முதல் உஷாராக எழுதினாங்க, அதை காப்பி பண்ணி உங்கள் விஜய் உங்களுடன் விஜய்ன்ற மாதிரி வேறு டியூனை போட்டு இப்படி உருட்டலாம் அப்படின்னு. போராடலாம், நம்பிக்கையாக பேசணும். நீட்டே நாங்கள் தான்யா 7.5% நாங்கள் தான் கொண்டு வந்தோம், இது எல்லாமே நாங்கள் தான்யா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசு, பதில் வேணால் அவர் சொல்லிட்டு போட்டோன்னு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஜனங்க அமைதியாக பார்த்துட்ருப்பாங்க. இது நடக்கும் பொழுதே நீங்கள் பாருங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு கட்சி ஆட்சியிலேருந்து இறங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். கூட்டணி பலம் இல்லாமல் போயிருக்கணும், இல்லை எதிர்கட்சி இது வந்து பலமாக இருக்கணும். இங்கே கூட்டணிக்குள்ளே குத்துவெட்டு. சிஎம் இப்படி சொன்னால் அங்கே மாணிக் தாக்கூர் ரிப்பீட் அடிக்கிறாப்புல, மறுநாள் சிஎம்னு சொன்னால் மறுபடியும் ரிப்பீட் அடிக்கிறாப்புல. இது மாதிரி பதில் உடனே வருது, சண்டை முத்தின்னு இருக்குது.
இன்னும் நீ முடிச்சுட்டு வா, நான் கீழே நிற்கிறேன்னுங்கிறாங்க. யார்? சிபிஎல் வந்து சண்டை, நீ பார்த்துக்கோ, வந்து முடிச்சுட்டு வா, நான் பார்த்துக்குறாங்க. அப்போது இந்த சண்டை தனியாக ஒரு பக்கம்னா, இன்னொரு காரணி விஜய் பிரிக்கிற வாக்குகள். அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, இந்த கவர்மெண்ட்டு தொடராமல் இருப்பதற்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னது 2 மெயின். ஒன்று விஜய் பிரிக்கிற வாக்குகள். நீங்கள் என்ன தான் விஜய் ஒன்றுமே இல்லைங்க, அவங்க ஆட்கள் ஒன்றுமே இல்லை, கட்சி ஒரு இது இல்லை, விஜய் வெளியே வர மாட்டேங்கிறார், என்ன பண்ணாலும் ஒரு வகையான ஃபாலோவர்ஸு, அப்புறம் ஒரு வகையான மக்கள், 2 பேரும் வேணாப்பா விஜய் அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல, அது ஒரு என்ன நல்லா சிரிக்கிறீங்க, இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க, நண்பியா நீங்கள் என்னமோ சரி, அப்படி ஒரு புன்முறல் வருது, ரைட்டு. அடுத்து அந்த கேட்டிங்கன்னா அந்த புன்முறல் வராது. என்ன வாங்கினாலும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வர முடியாது அப்படின்றதான் யதார்த்தம். அப்போது வாங்கினா என்ன, யார்கிட்ட வாங்குவீங்க அப்படின்னா, அங்கேருந்து திமுகலேருந்து அந்த வாக்குகளை நாம் பல தடவை சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஆட்கள்லாம் பழகியே போயிருக்கோம். அவங்கள கேட்டாலும் சொல்லுவாங்க, ஐயோ அந்த இது சிறுபான்மை இது, இங்கே போன தடவை விஜய் ரசிகர்கள் இது, அப்புறம் பெண்கள் பட்டியலன்னு பார்த்தா எங்கள் ஆளுக்கு 18% மேலே வந்துடும். விஜய்க்கே சொல்லுவாங்க, ஐயோ அதனால் நம்மளை திட்டினாலும் இவ்வளோ ஓட்டு எங்கேருந்து வரும்னு சொல்கிறாப்புல அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு 18-20%னா, இப்போ ஏடிஎம்கிலேருந்து இந்த என்டிஏ கூட்டணிலேருந்து ஒரு 7%னா ஒரு 20-25% வச்சுக்கிட்டாலும் ஜெயிக்கிறதுன்றது ஒரு 5-10 தொகுதிகள் ஜெயிச்சா பெரிய விஷயம், அதிசயம், புஷியே நினைக்காமல் ஜெயிச்சா உண்டு, அந்த மாதிரி நடக்கும். மற்றபடி இன்னைக்கு கூட தமிழிசை சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாங்குகிற வாக்கு சதவீதம் 15ன்னு சொல்கிறாங்க, அந்த 15ம் இருந்தாலும் 0 தான். நீங்கள் என்டிஏக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை. நேற்று கூட நீங்கள் பாருங்கள், இன்னும் பெறும்போது ஆமாம் அது, ஆனால் இங்கே அது போகாது. ஏன்னா ஸ்லீப்பர் செல்லுங்க அதிகமாகிட்டாங்க. அவர் அங்கே உள்ளே உட்காந்து நம்பினுக்கிறார். அவர் ஒரு வித்தியாசமான தலைவர்ல. ராஜ்தீப் சர்தேசாயே வந்தால் கூட பேட்டா கேமரா ஆன் கேமரா பேட்டி கிடையாதுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அவங்க போக மாட்டாங்க, இப்படியே தான் போவாங்க. ஆனால் நான் திரும்ப திரும்ப ஒன்று சொன்னேன், உங்களுக்கு திமுகவை பற்றி தெரியாது, இந்த தேர்தலில் இந்த சைடு இருந்தீங்கன்னா தப்பிப்பீங்க, தனியாக இருந்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் சாப்பிட்டா அடிப்பாங்க, அந்த அடி வேறு மாதிரி இருக்கும், எதிர்பார்க்காத அடி இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து கேட்குறாங்க, சார் விசிலுக்கு ஓட்டு போடுன்றாங்க சார், தாவே நாங்கள் என்ன சார் பொம்பளை பிள்ளைய வச்சு தனியாகிறோம் சார், இது எப்படி சார் நியாயமாக இருக்கும், அடிக்கிறாங்க சார், என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வேணால் சொல்லலாம் சார், யாராவது அப்படி பண்ணுவாங்களா சார், ஆனால் இதை நம்புறதுக்கும் ஜனங்க இருக்கும். அந்த அடி நீங்கள் எதிர்பார்க்காத அடியாக இருக்கும். அந்த பெண்களை புது ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்குது. என்னன்னு தான் இந்த விஷயம் தான் நம்ம அதான் சொல்கிறேன், இதெல்லாம் அவங்ககிட்ட கிடைக்கிற பாடம், இதெல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த எலெக்ஷனில் தான் அவங்க உஷாராவாங்க. அப்போது இது ஏன்பா நீங்கள் போனீங்க, எதுக்கு சர்வே எடுக்கிறீங்க, இல்லை சார் எடுத்து என்ன பண்ண போகிற, சர்வே எடுக்கிறது இதுவாக ரூட்டு கிடையாது. அப்போது வீணாக கேடர்ஸ் மாட்டிக்கிட்டு அடிப்பட்டது அவங்க. ஆனால் எப்படி கொண்டு வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, எடுத்து போகிறதுக்கு சேனல் இருக்குது, எல்லா சேனலும் எப்படி போட்டான் பார்த்தீங்களா, அவங்க பேட்டியை ரொம்ப சீரியஸாக போடுறோம். கண்டிப்பாக அதான் பார்க்கும்போது சாமானிய மக்களுக்கு வந்து உண்மையிலே தாவேக்கா அப்படி பண்ணியிருக்காங்க இருக்கு, அந்த இது வருது இல்லை பண்ணிருக்காங்களா பண்ண நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் இப்போ ஜட்ஜே பார்ப்பாரு, அப்படியே அடிச்சிட்டாங்களா, ஆமாம் திட்டினாங்களா, ரைட்ஸுண்டு கூட நான் வேலபிள் ரிமாண்டு, என்ன பண்ணுவீங்க? ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் பேப்பர் தான். கரெக்ட். அதனால் இந்த மாதிரி இன்னும் இது கண்ணா, இது அவங்க பாணியிலே சொல்லணும்னா எனக்கு அது திடீர்னு சொல்ல வராது. ஃபர்ஸ்ட் லுக்கா? ஆமாம், ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ஃபர்ஸ்ட் லுக் ஒரு ஃபோட்டோ மட்டும் காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் லுக் இது ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, அப்புறம் ட்ரைலருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, கிளிம்ஸ் விடுவாங்க, கிளிம்ஸ், டைட்டில் கிளிம்ஸ், ஃபர்ஸ்ட் லுக்கு அப்புறம் கிளிம்ஸ் இருக்குது, கிளிம்ஸுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் இருக்குது, அப்புறம் ட்ரெய்லர் இருக்குது, அப்புறம் மெயின் பிக்சர். அதனால் திமுக யாருன்னு தெரிஞ்சு எம்ஜிஆர்லாம் அதில் பார்த்து நொந்து நூலாக அடி வாங்கி திருப்பி அடித்து, அவரு அடிக்கடி திருப்பி அடித்தே எம்ஜிஆர் ஒரு வழி பண்ணாங்க. அப்போ இவங்கன்னா பச்சா குழந்தைங்க, பால்வாடி கட்சி அவர் பாணியில் சொல்லணுன்னா. அதனால் இதுக்கு தான் தமிழிசை சொல்கிறாங்க இந்த மாதிரி வாங்கினேன். சரி ரைட், நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ ஒரு கட்சி ஆட்சி இழப்பதற்கு பல்வேறு காரணிகளில் 1-2 தான் மெயினாக இருக்கும். இங்கே கூட்டணி கட்சிகளோட பிரச்சனை, விஜய் பிரிக்க போகும் வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி இருக்குதுன்றாரு. அது என்ன ப்ரோ இன்கம்பன்சி? இந்த மக்கள்லாம் டெய்லி உட்காந்து வாழ்த்திக்கின்னு இது பண்ணிகிட்ருக்காங்களா? அவளை போய் கேட்டால் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கடுமையாக கோபத்தில் இருக்காங்கன்னு. இவர் கூட்டு வந்து இல்லை, அவர் பார்க்கும்போது மக்கள் வாழ்த்தி, அதை தான் சொல்கிறேன், அவர் பார்க்கின்ற மக்கள், அவரை பார்க்க வைக்கின்ற மக்கள், அப்படியே அப்போ
நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா, அதே பொண்ணு இன்னொரு இடத்துல அதே காஸ்டியூமோட வேற ஒன்று பண்ணுது. அது அவருக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது இந்த கும்பல், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, அது ஸ்ட்ராட்டஜி டீம் உட்காந்துக்கின்னு அவரை ஒரு மாதிரி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அவருக்கும் எல்லாமே சூப்பர், ஆல் இஸ் வெல், மாதம் மும்மாரி பொழிகிறதா, மன்னா அருமை, மக்கள் செழிப்புடன் வாழ்கிறார்கள் மன்னா, இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். அவ்வளோதான். அவர் உண்மையிலும் நல்லவராக இருக்கலாம், நம்ம எல்லோரும் நல்லா செய்கிறோம், நம்ம ஆட்சி சிறப்பாக இருக்குதுன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உள்ளக எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா இருக்குன்னா அவர் காதுக்கு போகாமல் இருக்குது. அதுக்கு அவரெல்லாம் குற்றம் சொல்ல முடியாதெல்லாம் கிடையாது, அவர் தான் பொறுப்பு. என்ன நடக்குதுன்னு சின்ன தகவலை கூட விடாமல் பார்த்து பண்ணணும், இல்லைன்னா கவுத்தி விட்டு போயிடுவாங்க. இதை உணரும் பொழுது ஆட்சி கையில் இருக்காது. இது எல்லாருமே நான் பல தடவை சொல்லிட்டேன். ஜெயலலிதா அனுப்பிச்சு, எம்ஜிஆர் அனுப்பிச்சிருக்கேன், கலைஞரே அனுபவிச்சிருக்காரு. 2011 கேட்டார், இன்னும் ஏதாவது வச்சுக்கிங்களாடா மிச்சம் சொச்சம், இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டீங்களாடா நடுத்தருல அப்படின்னு அப்போ கேட்டதா சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலர்கள், இந்த நில அபகரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அவர் மாநாட மயிலாட போட்டு விட்டாங்க. அவருக்கு கலைஞருக்கு படம் காட்டானுங்க, மாநாட மயிலாட டெய்லி போயிட்டு அவர் அந்த சைடே திரும்பிட்டு இருக்கும்போது இங்கே எல்லாம் போட்டு அறுத்துருந்தாங்க. கடைசியில் ஆட்சி போனோம், அவர் நம்பினார், நம்ம நல்லா தானே பண்ணியிருக்கோம், நல்லா வரும்னு. ஆனால் நெகட்டிவ் அவ்வளோ இருந்தது இல்லை, கவுந்துச்சு. இன்னும் நான் கூட்டணி பெருசாக அமையுது, அவருக்கு தெரிஞ்சிச்சு கூட்டணி ஸ்ட்ராங்காக அமையுது, முடிஞ்சிச்சுன்னு. இதுதான் இன்னைக்கு இதில் காங்கிரஸை பகைத்து கொண்டு இருக்கிறார்கள் தினம் தினம். இது பெரிய சிக்கலாக திமுகவுக்கு போய் விடியும். சரி, இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வரல அப்படின்னா பாஜக உள்ளே வந்துடும், பாஜகவோட ஆட்சி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற பாயிண்ட் இப்போ ரொம்ப அதிகமாக எடுத்து வைக்கிறாங்க. இப்போ தாவேக்காவினரும் சொன்னாங்க என்னென்னா, எடப்பாடி அவர்கள் வந்து தலைவர் இல்லை, கூட்டணி தலைவர் இல்லை, பாஜக தலைமையில் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க. இந்த நெரேட்டிவ் எதுக்கு செட் பண்ணுறாங்க? நாங்கள் வரலன்னா பாஜக தொடர்ந்து வருது, இப்போ ரொம்ப சீரியஸாக போகுது. பாஜக உள்ளே வந்துடும்ன்றத இன்னைக்கு யாருமே நம்ப தயாராக இல்லை, ஜனங்க நம்ப தயாராகவே இல்லை. பாஜக தான் உள்ளே வந்துடுச்சு. 6% வாக்குகள் உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்று, சென்னை மாநகராட்சியிலேயே பல வார்டுகளில் செகண்ட் பிளேஸ். அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 11%. அப்போ பாஜக உள்ளே வரலையா? பாஜக உள்ளே வந்து என்ன பண்ண போகுது? இப்போ நீங்களாம் பண்ணுறீங்க, ஹோட்டலில் அடிச்சுன்னு வருகிறீங்க, இல்லை ஒரு மதத்துக்குள்ளே கலவரம் பண்ணுவாங்க அப்படின்னு செட் பண்ணி நடந்துச்சு. இந்த ஏதாவது மத கலவரம் ஏற்படுற மாதிரி பாஜக தலைவர்கள் இந்த வருடங்களில் பேசியிருக்காங்களா? ஏதாவது அவர்களால் மத நல்லிணக்கம் கெட்டு போயிருக்கா? இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறது கூட இந்த தடவை இல்லை. அப்போ அவர்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் இந்த அரசியல் தான் பண்ணணும். அகில இந்திய லெவலையும் எடுத்துக்கிட்டால் பெரிய அளவு மத கலவரங்கள் நடந்த ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இந்தியாவில் பெரிய அளவுலாம் இல்லை. இந்திய அளவை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவல் போனாலும் அதிக அளவில் இஸ்லாமிய நாடுகள் நட்புறவோடு இருக்குது இந்தியாவோட தான், குறிப்பாக மோடி. நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணும் பொழுது நம்ம ஒரு இஸ்லாமிய நாடுகள் எதிர்க்கலை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம், நம்ம நியாயத்தை சொன்னோம். ஏங்க என்னங்க அப்பாவி மக்களை வந்து உள்ளே போது சுட்டுக்கொள்கிறான், அது 120 கிலோமீட்டர் கடந்து வந்து அங்கே உள்ளே இருந்து சுட்டுக்கொள்கிறான்னா, நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிரி இல்லைங்க, பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரி இல்லை. ஆனால் அந்த தீவிரவாதிகளை ஆதரிச்சுக்கிட்டு இருக்க அந்த அரசுக்கு நாங்கள் எதிரி, அதை நாங்கள் பாடம் புகட்டுவோம். நாங்கள் கரெக்டாக எடுத்தாங்க டீட்டெயில். முன்னெல்லாம் மன்மோகன் சிங் காலத்திலலாம் எடுத்துன்னு போவாங்க தலைவர், அஷ்டாங்க தலைவரை பாருங்கள், அவங்க குண்டு தான் பாகிஸ்தான் போட்டுக்குதா, இது இவர்களே தயாரித்த குண்டு, அப்படி இப்படின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அடிச்சேன்னா திருப்பி அடிப்போம். எங்கே எடு உள்ளே இருக்குதுல்ல, நம்ம பிள்ளைங்க இருக்குதே, எல்லாம் இருக்கும், தள்ளு வண்டியில் இருக்கும், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம். இப்போ இருக்கார் அஜித் தோவல், 8 வருஷம் பாகிஸ்தானில் இருந்தவர், ஒரு தர்காவில் பிச்சைக்காரனாக இருந்தவர். ஒருத்தவங்க தடவை பார்த்துட்டான், காது குத்திக்குத வாணி, கூப்பிட்டு போய் செக் பண்ணுறாங்க. இல்லை எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி நோய் வரும், அதனால் எங்கள் அம்மா உருது அப்படி பேசுவார், பாகிஸ்தானி உருது பேசுவார். அப்படி 8 வருஷம். அந்த 8 வருஷத்தில் அவர் இருந்த காலகட்டத்தில் மொரார்ஜி தேசாய் வந்து ராவே கலைச்சிட்டாப்புல. முதல்ல அடையாளம் இல்லாமல் அங்கே இருப்போம், நமக்கு உதவி வர்றது பெரிய விஷயம். உதவி வர்ற அந்த இதையும் கலைச்சிட்டா அப்படின்னா ஆகும். எந்த தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலம். அப்போ நீயே பொழைச்சிக்கணும், நீ எதாவது பண்ணிக்கணும். நீ மாட்டிக்கிட்டாலும் உன்னை சொல்ல மாட்டோம், நாங்கள் ஆள் சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டா ஏய் அவர் ரா கிடையாது, ஆனால் தொழிலதிபர், அவரை நான் காப்பாற்றியே தீர்வோன்னு இப்போ ஒருத்தருக்கு சண்டை போட்டுனுக்குறாங்க. அது ரா பார்ட்டி தான். அது முன்னெல்லாம் ரா மாட்டினா அவ்வளோதான், எங்களுக்கு தெரியாதுப்பா. அப்படி ஒருத்தர் உள்ளேயே மாட்டி செத்தே போனார். இராணுவத்திலே சேர்ந்து ரா இந்தியாவுக்கு தகவலாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து இன்னொரு பார்ட்டி அவருக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அது மாட்டிச்சு. அது என்ன பண்ணிச்சு, உள்ளே இருக்கிறார் எங்கால் தான் அப்படின்ட்டான், தூக்கிட்டாங்க. என்னென்ன சித்திரவதெல்லாம் பண்ணி ஒத்துக்கவே இல்லை. இந்தியன் கவர்மெண்ட்டை ஒத்துக்கல, கை விட்டுச்சு அந்த கவர்மெண்ட்டு. கடைசியில் ஜெயிலே இருந்து 2001 செத்த போய்ட்டார்.
இப்போலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ அங்கே போய் ராதான் தகவல் கொடுக்குது, இங்கே இத்தனை முகாம் வச்சுக்கிறாங்க, சேட்டலைட் இது எல்லாம் ஆயிடுச்சு. அழகாக உள்ளே போய் அடி கரெக்டாக அவங்கள மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு சிவிலியனுக்கு யாருக்கும் ஆகல. அந்த மாதிரி உங்களுக்கு பாஜகவுடைய இது இருக்குது. நீ பாஜக வந்துடும் பாஜக தான் வந்துச்சு 15 வருஷம். ஆக்சுவல் ஃபேக்ட் தமிழ்நாட்டில் பாஜக நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல, வேற என்ன சந்தேகம் அதில்? அதை ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? இந்த பாஜக தலைமையில் கூட்டணி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு இழிவாக சொல்கிறாங்களா? ஆமாம், அது இழிவுபடுத்துறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்குது. அதிமுக ஒன்றுமே கிடையாது, அதனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை. இந்த நரேட்டிவை திரும்ப திரும்ப வச்சா இவங்க ஏதோ பெரிய வேறு லெவல். என் தலைவன் அங்கே பிறந்த அமெரிக்காவில் பிறந்துருந்தா இன்றைக்கி ட்ரம்ப்புக்கே டஃப் கொடுத்துன்னு இருப்பாப்புல, கிறக்கம் இங்கே பிறந்துட்டாருன்ற லெவல் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை இந்த முயல் குட்டி வந்து இது பார்த்துட்டு அப்பாவை பார்த்து இந்த டைனோசரில் சின்ன டைனோசர் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இதுங்க பால்வாடி கட்சி அதே குரலில். ஏன்னா ஸ்லீப்பர் செல் இருக்குல்ல, போய் எங்கே எழுதி வாங்கிட்டு வரோம், அவங்கள்ட்ட தான் போய் எழுதி வாங்கிட்டு வரோம். அப்போ எழுதி வாங்கிட்டு வந்தால் அதே பாணியில் பேசுறது இவங்களுக்கு ஒரு உளவியல் தரும். ஏடிஎம்கே இல்லாமல் பண்ணிட்டா நம்ம தான் அந்த இடத்துல. இன்னும் ஒருத்தர் என்ன சொன்னார், இன்றைக்கி ஏடிஎம்கேன்ற கட்சியே இல்லைங்க, எல்லாமே எங்கள் கட்சியில் தாங்க இருக்காங்க. யார்? அது அர்ஜுனா? ஏடிஎம்கேவே இல்லையா? அப்போ இதெல்லாம் மாயை போல். எல்லாரும் தாவேகால இருக்காங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 அமைச்சர் மட்டும் இங்கே மெயினாக இருக்காங்க அதிமுகலேருந்து வந்தவங்க. அதெல்லாம் அந்தந்த காலம், ஜெயலலிதா காலத்திலேயே. இப்போ சேகர் பாபுலாம் ஜெயலலிதா அவர் அதை நம்பி தான் இப்போ பேசுகிறாரு போல இருக்கு. அதிமுக ஒன்று தாவேகால இருக்காங்கன்றாரு. ஏடிஎம்கேவே இப்போ தாவேகால இருக்குது, ஏடிஎம்கே இல்லை அப்படின்றார். நேற்று கூட சொன்னால, ஏய் தைரியம் தான் ஒண்டி வா பார்ப்பலாமா, எங்கள் ஆளுங்க உங்கள் வீடு பூந்துருவாங்கன்றாப்புல. ஏய் இவரை கோவப்படுத்தாதீங்க, கண்டபடி பேசுகிறாப்புல. யாரு? அதை ஒரு மைனஸ் இருக்குது, கோவம் வந்துச்சுன்னா கண்டபடி பேசி கேஸ் வாங்கிடுவாப்புல. இதுவும் கேஸ் வாங்குறது தானே. அமைச்சர் வீட்டுக்கு எங்கள் படம் பூந்துச்சுன்னா அவ்வளோதானே, அமைச்சரை மிரட்டுறது தானே. அமைச்சருக்கு பகிரங்க மிரட்டல், கொலை மிரட்டல்னு மாற்றலாம்ல, அதை என்ன வேணால் மாற்றலாம்ல. தெரியல. அப்போ இங்கே ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை தானே? ட்ரிகர் பண்ணுவாங்க, நம்ம ட்ரிகர் ஆகாமல் இருக்கணும், வார்த்தைகளை பார்த்து உபயோகிக்கணும். விஜய் சார் மாதிரி இருக்கணும், கம்முன்னு இருக்கணும், வாழ்க்கை ஜம்முன்னு போகும். இல்லை அன்றைக்கே சொல்லிட்டாப்புல அவர், எவன் எழுதுனான்னு தெரியல அந்த வசனத்தை, இவரே சொல்லியிருப்பார் அந்த மாதிரி. அப்படிதாங்கிறாப்புல, கம்முனுங்கிறாப்புல ஜம்முன்னு போகுது. இவங்க வாய் விட்டு மாட்டிக்கின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த கேஸை குவாஷ் பண்ணுற அளவுக்கு ஆகுது. ஜின்ஜிலாம் உருட்டினார ட்வீட்டு அது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. தாவேகா இவர்கள் 2 பேருக்குமே ஒரே அஜெண்டா தான், அதிமுக இல்லை பாஜக இருக்குது அப்படின்னு காமிக்கணும்னு. அதனால தான் இந்த மாதிரி பேச்சுகள் பேசுகிறாங்க. இந்த காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி பிரச்சனை, பேர பிரச்சனை, இது நம்ம 2-3 நாளாக தொடர்ந்து பேசுகிறோம். சிஎம் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார், இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொன்னார். மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய ரிப்ளை நம்ம பார்த்தோம், ஏன் செட் ஆகாது. பிரவீன் சக்கரவர்த்தியும் சொல்லியிருக்காரு அவருடைய கருத்துக்களை இழந்துட்டோம் அப்படி. இந்த ரிப்ளை வந்து டக்குன்னு வந்துருக்கு. காலையில் ஒரு சொன்னால் மதியானம் இங்கே வருது, தொடர்ந்து வந்து அதிகமாயிட்டு இருக்கா இந்த சண்டை. அப்போ இது வந்து தலைமை அனுமதி இல்லாமல் இவங்க பேசுகிறாங்களா அப்படின்ற கேள்வியும் வரும்ல. இது காரணம் உண்மைதான், தலைமை அனுமதிக்காமலாம் இவங்களாம் பேச முடியாது. காங்கிரஸ் வந்து அவர்களுடைய வாய்ப்பை எப்போதெல்லாம் கிடைச்சதோ அப்போல்லாம் தவற விட்டான்னு பல தடவை பதிவு பண்ணியிருக்கோம். காங்கிரஸ் முதுகு மேலே சவாரி செய்கிற இந்த வேலையை பண்ணவே கூடாது. ஆட்சியில் பங்குன்றது எப்போவுமே பண்ணியிருக்கணும் ஆரம்பத்துலேருந்தே. நான் என்ன சொல்கிறேன், 80லலாம் காங்கிரஸ் தான் 35% அப்படி இருந்தது, திமுகவும் அதிமுகவும் 23-22 இருந்தது. 89-90 வரைக்குமே இந்த பர்சன்டேஜ் நல்லா இருந்தது. அப்புறம் ஏன் மிஸ் ஆகுது? 5 ஆண்டு ஆட்சினா அவர்கள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எம்எல்ஏ வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறது. அவங்க கட்சியாகவே மாறிடுறாங்க. அவங்க கட்சியாக மாறி 91-96லாம் அப்படி தான் இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி பண்ண என்ன ஆகுது, கீழே அப்படியே செல்லரிக்குது. இன்னொன்று இவர்கள் தலைவர்களை வளைச்சி போட்டுருவாங்க. இன்னொன்று அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தலைவரில் மாற்றுவாங்க. இப்போ இவர் டிஎம்கேவா தங்கபாலுவை போடு, ஈவிகே சிலங்கோனா டிஎம்கேக்கு அது ஏடிஎம்கேக்கு எதிராக போடணுமா ஈவிகே சிலங்கோனை போடு, அந்த சைடு போடணுமா ஞானதேசியனை போடு, இல்லை மூப்பனார், இந்த மாதிரி மாற்றி இன்னொன்று லோக்கல் லீடர்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதே கிடையாது. சார் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய சாணக்கியத்தனம் தானே உங்கள் கட்சியாக ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற தலைவரை போட்டால் அவங்க என்ன ஆலிஸ்வெல் தானே சொல்லுவாங்க, தலைமைக்கு தான் சொல்லுவாங்க, சார் எல்லாம் நல்லா இருக்குது செம்ம ஆட்சி சார்னுவாங்க. நீ ஒரு எதிர்ப்பு மனநில் இருக்கும் போட்டால் தான் அவன் இப்போ அண்ணாமலை ஏன் கதற விட்றாப்புல, நீங்கள் எப்போவுமே ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு மனநில் பேசியிருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும், மக்கள் உங்களை விரும்புவாங்க, கட்சி உயிர்ப்போடு இருக்கும். அதை பண்ணவே இல்லை. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க தொகுதியில் மக்களை சந்திக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. காங்கிரஸுக்கு பெரிய மைனஸ் என்ன, ஒரு கட்டத்தில் நீங்கள் மக்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய இடைவெளி வந்துச்சு, இது அவங்களுக்கும் தெரியுது. அதனால தான் அவர்கள் ரொம்ப தென்னாவட்டாக இருக்காங்க.
ஆனால் நான் சொல்ல வர்றது, இந்த தெனாவட்டெல்லாம் பண்ணி ஒருவேளை காங்கிரஸு, நான் இப்போ சொல்கிறேன், காங்கிரஸுக்கு இதை விட்டால் சான்ஸ் இனிமேல் கிடைக்காது. ஏன்னா தாவேகா கூட அவங்க கூட்டணி வச்சு இந்த சட்டமன்றத்தில் தோற்று போயிட்டா கூட உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது அது ஒரு பெரிய ரீச்சாக இருக்கும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்ன்றது பஞ்சாயத்துகள் எல்லாம் லோக்கலில் இருக்கிறவங்க அவங்க, அங்கே தாவேகாவும் அவங்க கூட சேர்ந்த காங்கிரஸுன்றது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுடைய நிலைமை டவுனு. உளவியல் ரீதியாக டிஎம்கே கூட்டணி ஒன்றும் இல்லைப்பா, இவங்க கூட்டணி வெயிட்டு அதோட வெயிட்டு அப்படி போயிடும். அப்போது 1 2 3 இப்படி வந்துடும் கிராஃபு. இப்போ இப்படி இருக்குது கிராஃபு. இப்போ இங்கே காங்கிரஸ் இங்கே வந்துச்சுன்னா கிராஃப் இப்படி ஆகிடும். உளவியல் ரீதியாகவும் இவங்க டிஎம்கே காலி ஆகிடும். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸா பாஜகவா இப்படி தான் நிற்கும். அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இதெல்லாம் நான் சொல்கிறது தாவேகா எலெக்ஷனுக்கு அப்புறமும் இருக்கணும். இல்லை அப்படி பண்ணால் ஒரு 10 எம்பியாவது ஆவாங்களே தாவேக்கால. யார் தாவேக்கால? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 4-5 ஜெயிச்சா கூட அது மரியாதை தான். மூணாவது கட்சி இல்லாமல் போகுதில்ல திமுக. இவங்க ஒரு செட்டாக வந்துடும், அவங்க ஒரு செட்டு வந்துடுவாங்க. இதில் என்ன அடிச்சுக்கிட்டாலும் இவங்க 2 பேர் ஃபார்ம் ஆயிடுறாங்கல்ல, அது ஒன்று இருக்குல்ல. அப்போ இது எல்லாம் முடிஞ்சு ஒருவேளை விஜய் பயங்கர அரசியல் ஞானஸ்நானம்லாம் வாங்கி நம்ம புஷிக்கு பொலிட்டிக்கல்லாம் தெரிஞ்சு மேடையில் பொலிட்டிக்கல் பேச எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு பாரு. நம்ம இவர் யாருக்கு அருண்ராஜுக்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் கலகம்ன்றத கழகம் அப்படின்னு வர ஆரம்பித்து இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடந்து விஜய் பொதுக்கூட்டம்லாம் பேச ஆரம்பித்து பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்தி இப்படிலாம் நடந்தால் 2031 காங்கிரஸ் விஜய் தலைமையிலான கூட்டணியில் எல்லாம் திமுக கூட ஓடியாந்துருவோம். இப்போ எப்படி செங்கோட்டையவங்கலாம் அந்த மாதிரி வந்துடுவாங்க. வந்தால் பெரிய பலமான கட்சியாக மாறுச்சுன்னா 2 பேருக்கு தான் போட்டி இருக்கும். அன்றைக்கி 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கே மேலே அந்த கூட்டணி மேலே வந்துச்சுன்னா ஆட்சியே பிடிக்கலாம். இது 2வது சான்ஸ் தாவேகாக்கு. அப்போ இழுத்து உள்ளே போடணும். நான் தாவேகாக்கு சொல்ல வரல, அதை விட்டுருங்க, காங்கிரஸ் யோசிக்கிறத சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியும் யோசிக்கிறாங்க. அப்போ இவர்கள் இந்த 22ஆம் தேதிக்குள்ளே அவங்க இழுத்து போட்டு எதாவது பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த டிமாண்டை காங்கிரஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த சட்டமன்றம் நமக்கு இல்லை, எப்படி 2024 இந்த பார்லிமெண்ட்டை நமக்கு இல்லைன்னு அதிமுக முடிவு பண்ணிச்சுல்ல, தென்னாவட்டா தானே அணுகுனாங்க, இல்லாட்டி ஒரு 5 தொகுதியாக ஜெயிச்சிருக்கலாம். அந்த மாதிரி காங்கிரஸ் முடிவு பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். இல்லை இந்த பிளான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே டிஎம்கேக்குன்னு தெரியும், கண்டிப்பாக விட மாட்டாங்க காங்கிரஸை. விட மாட்டாங்கன்றதுனால தான் இவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்குது. ஆனால் திமுகவுக்கு இன்னொரு ஒரு ஆணவம் இருக்குது. என்ன ஒன்றா, நம்மளை விட்டு எங்கே போகிறோம்? இந்த வீட்டில் வேலைக்கு போகாத பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோன்னா கணவன் போட்டு அடிப்பான், இது பண்ணுவான். என்ன செய்கிறான் அவங்க ஒய்ஃப், என்ன செய்கிறான், அது வீட்டில் சும்மா தாங்க இருக்கணும். சோறாக்கி போட்டு துணி துவச்சி போட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு இவர் ஆஃபீஸுக்குன்னு அப்படி மிடுக்காக போகிறதுக்கு கையில் சோத்து பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் அந்த அம்மா தான் உதவி பண்ணும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ண வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. இந்த தெனாவட்டு எங்கே வரும்னா அடிக்கிறது, ஆள் இல்லைன்னா அடிக்கிறது. எங்கே போயிடுவா? அவங்க வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுவா? வாழா வெட்டியை உட்காருவாடா. இந்த அடி தாங்காமல் ஒரு நாள் போடா, நான் போகலன்னா சோத்துக்கு ஜிங்கி அடிப்பல்ல, அழுகு துணியை போட்டு போகல, அன்றைக்கி தெரியும்ன்ட்டு போயிட்டா. போய் அம்மா அந்த கதை தான் இப்போ போனால் போ. இன்றைக்கி இவரு கண்ணப்பன் காங்கிரஸ்லாம் போனால் போட்டோம், முதலமைச்சர் பார்த்துக்குவார், வராட்டி போட்டோம், உனக்கு எங்கே சார் உங்களுக்கு என்ன, நீங்கள் இந்த கட்சியில்னா வேறு கட்சிக்கு போயிடுவீங்க. ஏன்னா நீங்களாம் வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்க. இல்லை 2 நாள் முன்னாடி பேசினார், இன்றைக்கும் பேசியிருக்காரு. இது எப்படி ஒரு ஆணவத்தின் உச்சம் எடுத்துக்கலாமா? திமுகவை முட்டு சேர்ந்து கூட்டு போகிறதுக்கு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ராசா, பொன்முடி, ராஜகண்ணப்பன், இந்த மாதிரிலாம் அந்த வகைராக்கள் இவங்களாம். அதனால் இவங்க என்ன வேணால் பேசுவாங்க, வம்பில் தூடுவாங்க. இது எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போய் சேராது, கவுன்சிலர் வராது, அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இது இல்லாமல் போய் சேரப்போகுது. அப்படியே பேசினா நம்ம அவங்க ஆளை வச்சு சொல்லிடுவாங்க, தலைவர் அப்படிலாம் பேசினா தான் பயந்து போய் வருவாங்க. ஓ அப்படியா, அவங்க இன்னும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்வாப்புல. அதனால் நேற்று சொன்னார்ல, நான் பார்த்துக்கிறேன், எங்கே நீ சொன்ன அன்றைக்கி தான் இவர் பார்த்துக்கிறாரு, வராட்டி போடா அப்படின்ற தெரிஞ்சுக்கு தான் பேசுகிறாப்புல. அப்படியா, நாங்கள் போகிறோன்னு முடிவெடுத்துட்டா என்ன கதி ஆவீங்கன்றது தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திமுக தனியாக நின்று ஜெயிச்சதே இல்லை. 67 கூட இன்னைக்கு கூட தமிழிசை பதிவு பண்ணுறாங்க, சுதந்திரா கட்சி பாஜக மாதிரி. இவங்க தானே சொன்னாங்க, குள்ளுகப்பட்டார், குலக்கல்வி கொண்டு வருகிறார், சனாதனத்தின் காவலர், யார் ராஜாஜி, அவர் கூட சேர்ந்து தான் 67 நின்னீங்க. ஜெயிச்சவுடனே இதே மாதிரி காலம் வரனாங்க, என்னங்க கூட்டணி ஆச்சுன்னீங்களே, நாங்கள் தான் தனியாக வந்துட்டோமே, அப்புறம் இது கூட்டணி ஆச்சு.
இல்லைங்க நீங்கள் மெஜாரிட்டி வந்துட்டீங்க, கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்களா, அதெல்லாம் கிடையாது போ. அதுக்கப்புறம் ராஜாஜி வெளியே வர்றாரு கோச்சிக்கிட்டு. 19 சீட்டு நம்ம ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி கூட்டணி அமைச்சு தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த காலத்துலையும் தனியாக நின்னதே கிடையாது. இப்போ என்ன ஆணவம் வந்துச்சு, போனா போட்டுன்ற ராஜகண்ணப்பன். அவருக்கு என்ன ஆட்சி போயிடுமே. நாளைக்கே ராஜகண்ணப்பன் செங்கோட்டையை மாதிரி விஜய்கிட்ட போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம். அதனால் இது என்னன்னா, இவர்களுக்கு இந்த ஆணவத்துணியோட காங்கிரஸை அணுகுனாங்கன்னா கதை கத்தம் தான். ஏன்னா ரெடியாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், மக்கள் சேவை செய்கிறதுக்கு பங்கு கேட்குறோன்றாப்புல. மக்கள் சேவைக்கும் காங்கிரஸுக்கும் எவ்வளோ தூரம் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் உருட்டும்போது நாங்கள் உருட்டக்கூடாதா, அந்த மாதிரி உருட்டுறாப்புல. அடி பதிலுக்கு பதில் அடி வந்துகிட்டே இருக்குதா. அதுதான். ஓகே, இந்த கூட்டணிக்காக பல சண்டைகள், இந்த கூட்டணிக்குள் வெட்டுக்குத்து அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. அது மாதிரி நிறைய போகுது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு 3 பேர் முக்கிய நபர்கள் அவங்க வந்து எந்த கூட்டணிக்கு போகலாம் இன்னும் முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரே இதில் பேசி சங்கு சக்கரம் ஓபிஎஸ், பிரேமலதா அண்டு ராமதாஸ் ஐயா, எதுவும் புரியாத ராமதாஸ் ஐயா. இவங்க 3 பேத்துக்கும் எப்போ முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற 80 வயதில் ஐயா சொல்கிறாரு, என்னை அரசியலை விட்டு ஒதுக்க பார்க்கிறார்கள். ஒன்று இங்கே டிவியில் அந்த கூட்டம் இந்த கூட்டம் அன்புமணியை கடுமையாக திட்டி தீர்த்த ராமதாஸ் அரசியலை விட்டே ஓரங்கட்ட நினைக்கிறார். ஐயா யார் ஐயா நினச்சாங்க, ஐயா நீங்களா ஈகோ எடுத்துக்கிட்டீங்க, நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ கூட இந்த சந்தானம் படம் மாதிரி நான் வான்ட்டு போனீங்கன்னா சேர்த்துக்க போகிறாங்க. அதே மரியாதை இருக்க போகுது. ஆனால் நீங்கள் ஒன்றை தலைவர் கிடையாது, நான் தான் தலைவர் அப்படிலாம் கண்டிஷன் போடும்போது ஒன்ஸ் அனுபவிச்சுட்டு அன்புமணிக்கு அந்த பயம் வந்துடும்ல. இப்போ என்ன நடக்குது, கௌரவம் படம் நடக்குது. ஆற்ற விட்டே போயிட்டானா, போனால் ஆற்ற விட்டே போயிட்டான், கிளிக்கே ரெக்க முளைச்சிட்டு ஆற்ற விட்டே போயிட்டான் அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு கேஸ் கேட்டால் எடுத்து காமிக்கிறாரு. இதே 80 நான் நடத்தின இந்த போராட்டம் எம்ஜிஆர் அன்னைக்கு இறங்கி வந்தது, இதுக்கு பிறகு தான் பாமகன்றதே ஒரு பெரிய கட்சியாக மாறிச்சு. 96 ஆட்சிக்கு வந்த பொழுது இது 2006 திமுக ஆட்சிக்கு மார்க் போட்டது. அதெல்லாம் ஓகே ஐயா, உங்கள் காலம் முடியுது. புது சிவாஜி வந்துட்டாப்புல, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கௌரவத்தை விட்டு இறங்கி தான் போனேன். யார்கிட்ட போகிறீங்க, மகன் தானே, இணைஞ்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன ஒன்று அந்த அருளையே ஒன்று வெளியே விட்டு வாணுவாப்புல. நைனா வாங்க நைனா, டேட் ப்ளீஸ் கம், பட் போட் தேர் நோ. அவங்களாம் வெளியில் நிற்க வச்சுருங்க. அதுதான். அதனால் இன்றைக்கி அவர் உண்மையிலே எதுவுமே பண்ண முடியாது. அவர் தனி கட்சி ஆரம்பித்தா இதை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகும், அவர் அரசியல் துறை வரோன்னாலும் இதை ஒத்துக்கிற மாதிரி ஆகும், அவர் இல்லை வாய்ஸ் கொடுக்குறேன்னாலும் நான் பாமக இல்லைன்னு ஆகிடும். இதில் வந்து இவங்களை முடிச்சுக்கிட்டாங்க 26 எல்லாம் அந்த கூட இருக்கிற 2 பேர் அவங்கள. அதான் விஷயம். இது அந்த சங்கு சக்கரம் சுற்றினா இதில் இதுக்கப்புறம் முடிவெடுப்போம், அதுக்கப்புறம் முடிவெடுப்பாங்க. அது சுற்றி நிற்கும்ல, அன்றைக்கி பார்த்துக்கலாம். அதனால் இந்த மதில் மேல் பூனையை வந்து இந்த சைடு கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட பேசுகிறாருல, திமுகவில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ போய் அவர் அதிர்ச்சிக்குள்ளாக்குனா அவர் என்ன பண்ணுவார், 22 சீட்டுன்னு அவர் ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது. ஏப்பா ப்ரெஷர் மாத்திரை எடுத்துகிட்டு வாங்கடா அப்பா. அந்த என்ன பண்ணாது, இதற்காக நான் ஆசைப்பட்ட பாலகுமாரால் அந்த பசுபதி கதையாக போயிடுச்சு. நம்ம முதல்வர் கதை. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, அந்த 22 சீட்டை வச்சு நான் வந்து 5 கட்சி கொடுப்பேன், இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களாம்மா, ப்ரெஷர் ஏற்றுறீங்களாம்மா, நீங்கள் இருங்கம்மா நான் சொல்லி அனுப்புகிறேம்மா போங்கம்மான்னு. அதனால் அது எதையும் தாங்க இதையும் பார்த்துக்கலாம், 9 சீட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதோ உருட்டிலாம் பார்த்தாங்க, பாஜக விட்ட பேசுகிறாங்கன்னு பார்த்தா அவரும் சொல்லிட்டாப்புல, நாங்களாம் பேசலைங்க. இதை நீங்கள் சொல்லிக்கிறாங்களா, என்ன சொல்லிக்கிறாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நோ டென்ஷன் உங்களுக்கு தான் மேடம், எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்ன டென்ஷனா, நீங்கள் திருப்பி இதை சொல்கிறீங்களா, நாங்கள் அங்கே போய் ஒன்றும் சொல்ல முடியல. இதைத்தானே அன்றைக்கும் கேட்டு வந்தேன், அதைத்தாங்க இன்றைக்கும் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன புதுசாக கேட்டு வரோம். முடிவு எடுத்துட்டேன், எடுத்த முடிவை என்ன அறிவிப்பது என்பது சம்பந்தமாக முடிவு செய்து அந்த முடிவை உங்களுக்கு முடிவெடுத்து நான் அறிவிப்பேன். விசுப்பட வசனத்தை தாங்க இப்போவும் சொல்கிறாங்க. அப்படின்றதுனால கடைசியில் என்ன ஆகுன்றீங்க, அந்த என்ன படம் வருமே ஏம்மா அந்த வீடே வந்து இல்லைன்னாங்களேன்னு அந்த மாதிரி ஆக போகுது. ஏம்மா அதெல்லாம் நடக்காது, 5 சீட்டு ஒரே ஒரு இது சொல்லுங்கள், சொல்லி அனுப்புங்க பார்த்துக்கலாம்னா அங்கே கதவை சாத்திருப்பாங்க நேரத்துக்கு. ஏன்னா அங்கே அதுக்கப்புறம் கதவை மூட்டு உள்ளே அடி டிம்னு இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் மாற்றி அடிக்கும் போது இவங்க கதவை திறந்து மேய் கம்மின்னா நோ நாங்கள் இங்கே முடிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, மறுபடியும் ப்ரெஷர் ஏற்றிக்க முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு அமுச்சு விட்ருவாங்க. அப்போ இங்கே இல்லைன்னா விஜய் தருவார் 60 சீட்டு. ராஜ்யசபாலாம் நம்ம ஜெயிச்சா பார்த்துக்கலாம். எங்களுக்கே ராஜ்யம் இல்லை, இதில் ராஜ்யசபா வேறையா, வேணா புஷியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன்,
அவருக்கு ஏதாவது அரசியல் கற்றுக் கொடுங்க. கூட 2-3 பசங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அரசியல் கற்றுக் கொடுங்க. உங்களை வேணா அரசியல் சார் நல்லாவே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உட்காந்து அவங்க ப்ரொஃபஸர் அவங்க இதுங்க எல்லாம் பால்வாடி கட்சி எல்லாரையும் உட்கார வச்சு என்ன உட்கார் புஷி எங்கே போகிற உட்காரு இல்லை மேடம் உட்காரு கேளு அந்த மாதிரி. அதனால் இவள் தான் வேற என்ன. அப்போ ஒரே கட்சி இவள் தான். ராஜ்யசபா எம்பி யார் கொடுப்பா? 2 பேர் தான் கொடுக்க முடியும். அவர் பாவம் ப்ரெஷர் ஏற்றி விட்டீங்க அவரை, அவர் வேணான்ட்டார். அடுத்து இவர் தான். அதனால் அதிமுக கூட்டணி வர்றது தான் பெரும்பாலும் வாய்ப்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஒரு 2 முக்கிய அமைச்சர்களுடைய வழக்கு வந்து எடுத்து மீண்டும் விசாரணைக்கு வரப்போகுது. இன்னைக்கு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவில் போய் முடியும்? நான் கொஞ்சம் சீரியஸாக பார்க்குறேன். பாஜக போட்டது ஒரு பாஜக பிரமுகர் கல்யாணராமன் சொல்லிட்டு தமிழகத்தை சேர்ந்தவர் தான். அவர் பல இடங்களில் பெரிய ஆளாக வர வேண்டியவர், ஏதோ கட்சிக்குள்ளே கரகம் அவரை. இப்போ டெல்லியில் இருக்கார். அங்கே இருந்து தான் அவரே தான் வழக்கு போடுகிறார். அவர் போடுறாருன்னு அவராக போடுவார், பின்னாடி இல்லாமல் எப்படி போடுவார்? போட்டிருக்காரு. போட்ட உடனே தலைமை நீதிபதி அமர்வுலேயே எடுத்துட்டாங்க தங்கம் தென்னரசு வழக்கை. அடுத்து செவ்வாய்க்கிழமை KKSR வழக்கு, அதுவும் தலைமை நீதி அமர்வில் தான் வரணும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா இவங்கெல்லாம் வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு, அதை விரைந்து விசாரிக்கணும் அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போட்டது. இன்னும் பல வழக்குகள்லாம் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸ்டே வெக்கேட் பண்ணோன்னா மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க தான் போகணும். வெக்கேட் பண்ணாமல் இவங்க எனக்கு என்ன தானே இருப்பாங்க. அப்போது இந்த வழக்கும் அந்தந்த ஏரியாக்கள் நடக்கிறதுனால பெருசாக அடுத்த கட்ட நகர மாட்டேங்குது. அடுத்த மாநிலத்தில் இந்த வழக்கை விசாரிக்கணும். இப்படி தான் அன்பழகன் சாதாரணமாக ஆரம்பித்தார். கடைசியில் எங்கே போய் முடிஞ்சது? 4 வருஷம் சசிகலா உள்ளே இருக்கிற அளவு போச்சு. ஜெயலலிதாவுக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறிச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த புள்ளி ஆரம்பிக்குது. என்னைக்குன்னா இப்போல்லாம் வழக்கெல்லாம் பெருசாக வெடிக்கும். 3 மாதம் 6 மாதத்தில் வழக்கு விசாரிக்கணுன்ட்டாங்க வச்சுங்க. இதை பின்பற்றி ஜெகத் ரட்சகன், துரைமுருகன் இன்னும் பலர் இருக்காங்க. லிஸ்ட்டு பொன்முடி அந்த ஸ்டேலாம் வெக்கேட் ஆச்சுன்னா பெரிய சிக்கல். அதனால் இது வந்து கொஞ்சம் நான் சீரியஸாக பார்க்குறேன். திமுக கேட்குற ஒரு கன்னி வெடி மாதிரி. அதே மாதிரி HOPF தலைமை DGP நியமனம் இருக்குல்ல, அந்த வழக்கம் இன்னைக்கு ஹியரிங் வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரிப்ளை கொடுக்கணும். என்ன கொடுத்தாங்க என்னன்றதை நாளைக்கு நம்ம விரிவாக பேசுவோம். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி சார். நாளை வந்து இறுதினா விஜய் தான் இருக்கும். தாவேக்காவின் நிர்வாகிகள் சந்திக்கிற ஒரு மாநாடு சேலத்தில் நடக்குது. விஜய் அவர்கள் வராரு. அது வந்து சில பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, அது ஒரு பொதுக்கூட்டம், பொதுமக்கள்லாம் வராங்க அப்படின்ட்டு. அவங்களே தப்பாக நினச்சிக்கிறேன், நம்ம இல்லை. அதான் சில பேர் நினச்சிக்கிறாங்க. சில பேர்னா யார்? நீ பொதுமக்கள்லாம் குற்றச்சாட்டும். அவங்களே தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏன் விஜய் வெளியே போலீஸ் பர்மிஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கோபி செட்டிப்பாளத்தை நடத்தின அது பொதுக்கூட்டம். அப்போ விஜய் வர்றது அது நிர்வாகிகள் சந்திப்பு. அப்புறம் எதுங்க இவ்வளோ பாதுகாப்பு? நான் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுகிறேன். அண்ணா சரியான மழைண்ணா, பாதியை கொடாஞ்சிட்டு இருக்கிறாங்கண்ணா. யாருப்பா? தாவேகாரனா? ஏண்ணா நீ என்னண்ணா பல நாள் கொடாஞ்சிருக்காங்கண்ணா, அந்த மழையை எப்படி இருக்குதுண்ணா. சரி என்ன பிரச்சனை? ஏன்னா 4998 பேர். அதுனே 5000 ரவுண்ட் ஆக்காமல் ஏதோ ராசி பார்த்துருப்பாங்க. 4 4 8 4 9 9 விட்டுரு 4 8 12 12 1 2 3 ஏதோ 3 வரணும் ஏதோ பண்ணிக்கிறாங்க போல. அவ்வளோ பேர் தான் அனுமதி. என்னப்பா பொதுமக்களில் எவ்வளோ வருவாங்க? பொதுமக்கள்னா கட்சி நிர்வாகிகள். ஓ மறுபடியும் பிளாஸ்டா, மறுபடியும் சுயபெருமையா, மறுபடியும் இதுவா? ரைட்டு சரி. வேற என்ன? மலைக்கெல்லாம் யாரை சொல்ல? எதுக்குண்ணா நடனம் அப்படி தானே ஆகுது. இப்படி கூட்டம் நடக்குது. விஜய் பார்க்கணுன்னா மலை ஏறுறது நம்மளால பெரிய விஷயமா? சட்னு ஏறிடுவான். அது தடுக்கிறதுக்கு தான் இது. நீ என்ன தப்பாக பேசுகிற? நம்ம ஆப்கானிஸ்தான்ற சம்பளம் மாற்றி வச்சுருந்துருக்கலாம், இடத்தாவது மாற்றி வச்சுருந்துருக்கலாம். என்ன பண்ணுறது? நான் கேட்குறேன், கட்சிக்காரன் தான் சந்திக்கிறீங்க, 5000 பேர் தான் சந்திக்கிறீங்க. சென்னையிலே ஏதாவது ஒரு இடத்த நிரந்தரமாக ஒரு 10 ஏக்கரை வாங்கி வச்சுக்கிட்டு ஏப்பா இந்த மாவட்டம் 5000 பேர் வாங்க பாருங்கள், மறுபடியும் 5 மாவட்டம் 5000 பேர் வாங்க பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்களா. என்ன கெட்டு போச்சு? தேர்தல் அது பாட்டு நடக்க போகுது. ஈஸி தானே. அதை விட்டுட்டு இங்கே வந்து சேலம் போகிறான். எதுக்குப்பா சேலம் போகிறான்? அவங்கள அது கட்சிக்காரன் இங்கே கூப்பிட்டாலும் வந்துட போகிறான். சரி 2500 பேரை கூப்பிட்டா பனையூர் இடம் பார்த்தாது. என்னன்னா ஏற்கனவே கொள்ளக்காண்டில் இருக்கிறாங்க பனையூர்கார எல்லாம் குடியிருப்பு வாசிகள்லாம். ஊருக்கு நான் சொன்னல, ஊருக்கு ஃபோன் போட்டு மச்சான் உறவு முறிஞ்சிடும், கல்யாணம் கூப்பிட்டா வர மாட்டேன். ஏன்னா போட்டே வச்சு தெரிஞ்சது உறவே முறிச்சிக்குவேன். அந்தளவுக்கு காண்டு கொலை காண்டில் இருக்கிறாங்க. அதனால் இவர் இன்னும் இதே பாணியில் போயின்னுக்கிறாரு. நாளைக்கு அவர் சொல்கிறாரு செங்கோட்டையன் 1972 நான் நிறுத்தினா நேராக மேட்ருக்காண்ணா, நாளை நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புதிய வரலாறாக அமையும். நான் நாளைக்கு வருவோம், அது என்ன புதிய வரலாறு சொல்லணும், பார்த்துக்கலான்ட்டு வந்துக்கிறாங்க நம்ம ரிப்போர்ட்டருங்களாம். இதுதான் நிலமை. இல்லை என்ன எதிர்பார்க்கலாம் விஜய்கிட்ட இருந்து? இந்த பழைய பாணியிலேயே அந்த ஒரு நம்ம இந்த யூடியூபர்ஸ்லாம் பேசுறதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாரா? அவங்களுதே
நீங்கள் போடுறான். தங்கம் விலை மீண்டும் குறைந்து விட்டது. வெள்ளி விலை அதே நிலையில் இருக்குது. பார்த்தேன், ரைட்டு. கொஞ்ச நேரம் பார்த்து தங்கம் விலை அதே இருக்குது, வெள்ளி விலை அதே விலையில் இருக்குது, தங்க விலை குறைந்து விட்டது. டேய் ஏன்டா அதான் சொல்லிட்டியடா, 4-5 நிமிஷமாக போட்டுனுக்குறான். அப்படின்னா என்ன, நான் அவனுக்கு வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ராமதாஸ் ஐயா சொன்னார், எது அவர் திட்டுறது, அப்புறம் அவர் திட்டினார்னு இவங்க சொல்கிறது. அன்புமணியை சும்மா இருந்தால் கூட அதை கேட்டால் டென்ஷன் ஆகிடுவாப்புல. திருப்பி இதான் நீங்கள் பொழப்பாக இருக்குது. அப்போ நாளைக்கு எப்படி இருக்கும்? கிளம்புங்கள். நான் கேட்குறேன், என்ன தம்பி எங்கே இருக்க? அண்ணா சேலத்தில் தானே இருக்கிறேன். இன்றைக்கே அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான், இதை பாருங்கள், இந்த மலை தான், இந்த மலை மேல் தான் நிற்க வைத்திருக்கிறார்கள். இந்த மலை என்பது கற்கள் நிறைந்தது, பாறைகள் நிறைந்தது, குடஞ்சிருக்காங்க. அது சொல்லாத, கம்னரு. இந்த மலை என்பது அப்படி இருக்குது, செடிகள் கொடிகள் எல்லாம் இருக்கிறது, கீழே மண் தரை இருக்கிறது. இங்கே தான் பார்த்துருக்கேன்றா, இதோ இந்த கார் தான் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் வரி. இப்படி தான் நீ ஃபுல்லாக உருட்டணும். வேறு என்ன பண்ணுறது? உன்னை கொண்டு போய் விட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுதான் லைவ் கொண்டு என்ன பண்ணுவீங்க? இதோ வருகிறார், இவர் தான் புஷி ஆனந்த், இவர் பாருங்கள், அவர் காலாலே அவர் நடந்து வருகிறார். இதனா வேறு என்ன சொல்ல முடியும்? இதுதான் நிலமை. ஓகே சார், மீண்டும் நாளை நேர்காணலை சந்திப்போம் சார். நன்றி சார். நன்றி.